மாயா, உங்கள் குழந்தை இறந்துருச்சுன்னு நீங்கள் அழுவுறீங்களா? கைஸ், இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது பண்ணாமல் போகிறதில்ல கைஸ். ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் மனுஷங்க மேலாம்? இந்த இடத்துக்கு ரெண்டாவது பிறகு கூட்டம் நினைக்கிறேன் கைஸ். முன்னாடி நான் அதுக்கு சொன்னேன், உங்கள் உருவத்தை பாருங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் செல்வா. கைஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு பிளேஸ் தான். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது மாயா ஹாஸ்பிட்டல்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அமானுஷம் இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ நான் எப்பவும் போல தான் நான் வந்து தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து வீடியோ பார்ப்போம். இது ஒரு காலத்தில் நல்லா இருந்த ஹாஸ்பிட்டல் தான். ஸோ இங்கே வந்து ஏன் அப்படி அபாண்டட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் ஏன் அபாண்டட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மாயாங்கிற ஒரு பேஷண்ட் வந்து பிரசவத்துக்காக, அதாவது மகப்பேறுன்னு சொல்லுவாங்க. சரி, ஸோ அதுக்காக இங்கே அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரத்த போக்கு அதிகமாக போனனாலேயோ இல்லை வேறு ஏதோ அவங்களால அந்த கர்ப்பத்துலேருந்து டெலிவரி ஆகும்போது என்ன காரணத்தினால இறந்தாங்கன்னு தெரில. ஸோ வலி தாங்க முடியலையா இல்லை ரத்தப்போக்கு அதிகம் போனனாலையான்னு. ஸோ அதுலேருந்து இது வந்து ரொம்ப ஹாண்டடாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ கைஸ், நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த இடத்துல அந்த மாயாங்கிற பெண்மணியோட ஆவி உலாவ வந்துட்டுருக்கா என்னங்கிறத நம்ம இதை பார்த்துடலாம். ஆரம்பத்தில் எப்படியா இருக்க ஆரம்பிச்சிச்சு. முள்ளு போதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்குது வழின்னு வர தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஹாண்டடான மரம்னு. ஸோ வழி வேறு மறந்துல குழி வேறு கொட்டுது. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ மறந்த வாக்கில் நான் அந்த சைடு போயிட்டேன். சவுண்டு கேட்குது. நான் வரக்கூடாதுன்னு ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். மாயா, உங்கள் குழந்தை இறந்துருச்சுன்னு நீங்கள் அழுவுறீங்களா? இல்லை நீங்களே இறந்துட்டீங்கன்றனால அழுவுறீங்களா? ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. பூட்டி வச்சுருக்காங்க போல.
கைஸ் இது தெரியாதமா இது உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே போயிட்டு அந்த ரூமில் தான் போய் பார்க்கணும். இங்கே நிறையா பெட்டுங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சிவியர் இன்ஜுரி அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல பார்க்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஃபஸ்ட் எய்டு அந்த மாதிரி இது மட்டும்தான் பார்ப்பாங்க. மாயா 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 ஆண்டி, மாயா ஆண்டி, மாயா ஆண்டி இருக்கீங்களா? நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? உங்கள் குழந்தையும் சேர்த்து இருக்கா? சொல்லுங்கள். இங்கே ஒரு சவுண்டு கேட்குது. மாயா ஆண்டி இருக்கீங்களா? உங்களோட ஆட்டம் இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய தான் வந்தேன். இப்போ தான் எனக்கு உங்களோட இதெல்லாம் தெரியுது. ஒரு கோஸ்ட் ஹண்டரான என்னையவே நீங்கள் இந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்க. ஆனால் இன்னசென்ட் பீப்புளெலாம் உங்ககிட்ட மாட்டினா அவ்வளோதான் நினைக்கிறேன் நான். சொல்லுங்கள், உங்களுக்கு மனுஷருக்கு மேலே அவ்வளோ கோபம் ஒரு வெறி எதுக்கு? நீங்களும் மனுஷனாக இருந்துட்டு தானே இன்றைக்கி ஆவியாக இருக்கீங்க. சொல்லுங்கள். இப்போ நான் உங்ககிட்ட தான் வரப்போகிறேன். நீங்கள் என்னை எதுவும் பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் வரேன். எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் மனுஷங்க மேலாம்? சொல்லுங்க மாயா. மாயா, நீங்கள் இந்த அளவுக்கு கோவம் இருக்கிறது யாருக்குமே நல்லா இல்லை. நீங்கள் இந்த அளவுக்கு பயமுறுத்துறதுனால தான் மக்கள் யாருமே இங்கே வரமாட்டேங்கிறாங்க. கைஸ், இந்த இடத்துல வந்து சரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த இப்போ தான் எனக்கு அந்த பீப்புள் சொல்லும்போது கூட நம்பலை. ஆனால் அந்த மாயாவோட ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணும்போது தான் எனக்கு பயங்கரமாக தெரியுது. ஸோ இந்த இடத்த இன்னும் நான் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் என்னால் பயமும் தாங்க முடியல. மாயா, நீங்கள் ஏதாச்சும் இங்கே தான் இருக்கீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் எனக்கு கொடுக்கலாம்ல? மாயா,
ஏதோ கருப்பாக ஒரு உருவத்தை பார்த்தா அது என்னன்னு தெரில. நீங்கள் தானே அது? நீங்கள் தானே? நான் உங்ககிட்ட வரலாமா? மாயா, ஏன் இப்படி கதவை ஆட்டுறீங்க? இப்போ நீங்கள் இங்கே ஆட்டிகிட்டு போகிறீங்க, மேலே ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க? என்ன தான் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். நான் இங்கேருந்து போகட்டா? அதுக்கும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. சரி, உங்களோட தேவை என்னன்னாச்சும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன். அழுகுறதுனால எந்த பிரயோஜனமும் வரப்போகிறதில்ல. நான் உங்களை பார்க்கலாமா? உங்களை தொடலாமா? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மாயா, மாயா, நீங்கள் தான் கழுத்தில் கீறி விட்டதா? அதில் இறக்கிற மாதிரி ஆயிடுச்சு கேஸ். எரியுது. நான் இந்த இடத்த விட்டு போகலான் இருக்கேன். இப்போ மேலாம் என்னை துன்புறுத்தாதீங்க. உடல் ரீதியாக தான் நீங்கள் நிறையா துன்புறுத்துற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கீங்களா? நான் உங்களை ஒரே ஒரு தடவை தொட்டு பார்க்கலான்னு ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் நான் எந்த கோஸ்ட்டையுமே தொட்டதில்லை. நீங்கள் அதை எனக்கு பர்மிஷன் தரீங்களா? என்னை உங்கள் கூடயே வச்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? கதவுலாம் இந்த மாதிரி உங்களோட சக்தி மூலமாக ஆஃப் பண்ணுறீங்க. சொல்லுங்க. நீங்கள் தானே? சொல்லுங்க. நான் இந்த இடத்த வந்து ஒரு இது தட்டின மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த கதவு எல்லாத்தையும் வந்து பண்ணி செக்அப் பண்ணி பார்த்துட்டு போயிட்டேன். ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து ஆக்டிவிட்டிஸ் மரண பயத்தை காட்டுறதுக்கான நிறையாவே இருக்குன்னு தான் சொல்கிறேன். அதனால தான் இந்த சைடில் இருக்க கோஸ்ட் ஹண்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயத்தை இது பண்ணி காட்டுறாங்க. கோஸ்ட் ஹண்டர்ஸே அது இந்த அளவுக்கு பண்ணுதுன்னா அப்புறம் சாமானிய மக்கள் அது எந்த அளவுக்கு பண்ணணும்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் உருவத்தை பார்க்கலாமாண்ணா? மாயா, உங்களை பார்க்கலாமா? இந்த இடம் நான் ஓப்பனில் தான் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு ரெண்டாவது வரவே போட்டாங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். நான் சும்மாடி நான் அதுகிட்ட சொன்னேன் உங்கள் உருவத்தை பார்க்கணுன்னு. நான் இப்படி பண்ணி விட்டுச்சு. வழி வேறு எந்த வழியும் வேறு தெரில.
இப்படியாச்சும் நாங்கள் உயிரை காப்பாற்றிங்க. இங்கே இருந்து ஓடி தான் ஆகணும். அந்த வழியை வேறு ரொம்ப மறந்துட்டேன். ஓகே கைஸ் ஒரு வழியாக நான் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்ததே கொஞ்சம் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஆனால் மரண வேகத்தில் ஓடியாந்தேன், புயல் வேகத்தில் ஓடியாந்தான் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவ்வளோதான், எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் கூட இல்லாமல் போயிடும். நான் ரெண்டாவது அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இங்கே நான் வரணுங்கிறத நினைக்க மாட்டேன். அந்தளவுக்கு எனக்கு மரண பயத்தை காட்டிடுச்சு. ஓகே கைஸ் பாய்.